அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ தமிழ் கல்வி. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, NIOS அக்டோபர் 2024ல அப்பியர் ஆக போற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் NIOS சார்பா ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றது குறித்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். NIOSல ஸ்ட்ரீம் 1 பிளாக் 2ல அதாவது அக்டோபர் எக்ஸாம்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற, என்ரோல் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இந்த செஷன்ல அப்பியர் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க எக்ஸாம் ஃபீஸ பே பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அதுக்கான ஷெட்யூலையும் குடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் லேட் ஃபீஸ் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் டெட்லைன் பார்த்தீங்கன்னா 7th ஜூன்லேருந்து 16th ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஃபைனும் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் 7th ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் பே பண்ணீங்க, 7th ஜூலைலேருந்து 16th ஜூலை வரைக்கும் பே பண்ணீங்க அப்படின்னா 150 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி 16 ஜூலைலேருந்து 26 ஜூலை வரைக்கும், 17 ஜூலைலேருந்து 26 ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1600 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வித்தவுட் லேட் ஃபீஸ்லேயே பே பண்ணிடுங்க. ஸோ சீக்கிரமாக ஏர்லி பேர்டாக போய் நீங்கள் பே பண்ணிடுங்க. தென் இதோட ஃபீஸ் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ராசஸ் உங்களுடைய டேஷ்போர்டில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதில் எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதில் மேக் பேமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ சீக்கிரமாக பே பண்ணிடுங்க. இதோட நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த லிங்க்கையும் கீழே நான் உங்களுக்கு தரேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.